அனைவருக்கு விடிய காலை வணக்கம். ஒரு ஷாப்பிங் போன சாமாங்க 45 ரூபா. ரெண்டு புதினா 2, கருவேப்பிலை 2, தக்காளி 3, இந்த சீரகம் 1, பச்சை மிளகா 3, 2, 3, 4, 5, 6, 3, 9, கம்மாம் சோப்பு 10 ரூபா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எவ்வளோ தெரியுமா? 45 ரூபாய். 45 ரூபா விலைவாசி எங்கே போய் கிடக்குன்னு பாரு. அதனால் இன்றைக்கி அரிசி பருப்பு சோறு செய்ய போடுறோம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம். சரி, அடுத்தடுத்த எபிசோடு சந்திக்கிற நேரம் குறைவாக இருக்குது. இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு டைம் ரொம்ப மோசமா இருக்குன்னு 8 சிட்டியை சேர்ந்த 9 ஜோசியங்களும் 10 வாட்டி சொல்லிட்டாங்கப்பா. அதனால இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு வர இருக்கிற இடர்கள் துயர்கள் இருந்து நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும். வணக்கம். 7:46 நிமிடத்தில் உங்களை சந்திக்க வந்ததுக்கு எனது மனம் மிக நிறைவடைகிறது. வாங்க ரெசிமிக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு 1 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினா. இதை வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த இதை வீடியோவை பார்க்க நம்ம எபிசோடை கிளிக் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். சரிங்களா? வாங்க எப்படின்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? சட்டி இது வரும். அரிசியும் பருப்பும் ஊற வச்சு கழுவி எடுத்து குண்டான வச்சுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், கொத்தமல்லி இது போட்டு சீரகம் போட்டு வணக்குறோம். நல்லா வணங்கணும். காய் நல்லா பொன்னரமாக வரணும். அப்படியே ஆமாம் சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா தக்காளியும் போட்டோம். தக்காளி கொஞ்சம் வேவுது. உப்பு போட்டோம். அரிசி பருப்பு சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரே ஒரு 1/2 துளி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூனு. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா மஞ்சத்தூள் அதிகமாக போச்சுட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, நாட்டுக்கு நல்லது, சரி உடம்புக்கு நல்லது. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா சாம்பார் பொடி தானே இது சாம்பார் பொடி. ஆமாம், சாம்பார் பொடி கொஞ்சம் கொட்டிங்க. அடுத்து என்னென்னா அந்த ஊற வச்சு இந்த அரிசி எடுத்து வணக்கி வைக்கிறதோட சேர்த்து கொட்டி விட்றோம். கொட்டி விட்டு நல்லா ஒரு கிண்டுறபடி. சரியா? ஆமாம், நல்லா அப்படி கிண்டிக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டுறோம் அப்படி. சரிங்களா? ஆமாம், அரிசி பருப்பு சாப்பாடு எந்த அளவுக்கு வந்துருக்குங்கிறத குளிச்சு விட்டு பல்ல வளக்கிட்டு வாசை கூட்டி தண்ணி தெளிக்கணும். மணி 8 மணி ஆகுது, 10 நிமிஷம் தான் இருக்குது. 7:50 ஆச்சு. அடுத்த எபிசோட முடிச்சுட்டு இது கொதிச்சு வர வரலையும் இது மேலே மூடிட்டு அப்புறம் விசில் வந்தானே எடுத்து வச்சுட்டு அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். டிஸ்ரீட் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரலையும் வீடியோ பாருங்கள். நண்பர்களே, இதை பாருங்கள் அரிசி பருப்பு சோறு எப்படி கொதிச்சு வருது பார்த்தீங்களா? தலை பார்த்தீங்களா எப்படி? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குக்கரை போட்டு மூட போகிறோம். இப்போ மூடியை போட்டு மூட போகிறோம். கரெக்டாக வந்துட்டு ஈவனாக. சரிங்களா? தண்ணி ஒத்து வந்துடுச்சு. இப்போ மூடியை போட்டு மூட போகிறோம். எனக்கு என்னமோ மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் அதிகமாக போச்சு. சரி நாட்டுக்கு நல்லது. சரி நாட்டுக்கு நல்லது நம்ம என்னமோ சேவை செய்கிறது நம்ம வயிற்றுக்கு ஆட்சி திங்கிறதுக்கு. அதனால் சரி பரவாயில்ல விடுங்க. மேலே கொஞ்சம் நெய்யை தூக்கி விட்டுங்க இருக்கும்போது. சரியா? இப்போ என்ன பண்ணணும், அந்த மூடியை போட்டு மூட போகிறோம். இப்போ
காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா சாப்பாடு ரெடியாச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? கேமரா ஒத்த கழிச்சு பிடிச்சி நம்ம எடுக்க முடியாதுல்ல. எடுத்துட்டோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்னொரு தேங்காய் மேலே தூவி விட்றோம். வாங்க பார்ப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா செக்கில் ஆட்டுனா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இப்படி மேலே தூவி விட்றோம். அப்படி சரியா? ஒரு மூடி போட்டிருக்கோம். அப்புறம்னாக்கா வெந்திருக்கான்னு பார்க்குறோம். அடாடா சூப்பராக வந்துருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கரண்டியில் பிடிச்சி ஒரு கிண்டுறோம். அப்படி இந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் போகணும். சரியா? எப்படி ஒரு 15 ல இருந்து 20 தேவைப்படும். சாரே ஒரு 20,000 எடுங்க சாரே. என்னது 20,000? 5 நயா பைசா கூட கிடைக்காது. ஆமா எல்லாம் 500 ரூபாவா இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு பாரு. இன்ஸ்பெக்டர் சார் வண்டி போறோம்டா. டேய் காசை கொடுங்கடா. டேய் 5 இருக்கு மாப்ள. ஒரு 15 இந்த என்ன யாருன்னு தெரியாதடா உங்களுக்கு. போலீஸ் கரண்ட் ஆட்டே போறீங்களா? ஒவ்வொன்னும் சொல்லுவாங்களாடா. அதான் காட்றாருல. பிரச்சனை ஆயிரும்டா. டேய் மோதிரம் 5000 இருந்தா ஃபைனலா ஓகே. ஆள் தெரியாம மோதிரீங்கடா. இருடா இப்ப பாரு. புது செல்லு வெச்ச 5 வித்தா 7. ஓகே. இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு டைம் ரொம்ப மோசமா இருக்குன்னு 8 சிட்டியை சேர்ந்த 9 ஜோசியங்களும் 10 வாட்டி சொல்லிட்டாங்கப்பா. அதனால இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு வர இருக்கிற இடர்கள் துயர்கள் இருந்து நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். அழாதீங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வணக்கம் வணக்கம் வணக்கம். சாப்பிட வந்தேன் பாருங்க. நாளில் அரிசி பருப்பும் சோறு செஞ்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா அடி பிடிச்சி போச்சு, கருகி போச்சு அடியில். ரெண்டாவது மஞ்சத்தூள் வேறு அதிகமாக போட்டேன். கொஞ்சம் வயசாகுது வேறு. தெரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி சோறு சாப்பிட்டு செஞ்சு அனுபவம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் ரொம்ப போச்சு சோத்தில். ஒரு மஞ்சேன்னு இப்போ மஞ்சள் காமலாம் செத்து போடணும். டேஸ்ட்டே மாற்றி போட்டு மஞ்சள் பொடி வர வருது. மஞ்சள் சோறு, பருப்பு சோறு இல்லை, மஞ்சள் சோறு. மஞ்சள் பொடி வாசம் அப்படி வருது. உள்ளாளுங்க போட்டு அக்காட வாங்கிட்டு நல்ல வேலை அந்த அக்கா கொடுத்துச்சு. கொஞ்சம் வந்து சாப்பாடு நல்லா தான் இருக்குது. ஆனால் மஞ்சள் பொடி அதிகம் போச்சு. அடுத்த தாட்டி என்ன பண்ணாக்கா மஞ்சள் பொடி கம்மியாக போகணும். அடுத்த முறை மஞ்சள் பொடியை போடாமல் விட்டாலும் பரவாயில்ல. நல்ல வேலை உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு பிடிச்ச பொரியல். ஆமாம், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷன் கரெக்டாக இருந்துச்சு. ஆண்டவன் எப்படி நம்ம கொடுத்தா மத்தியா கடவுளை படிய. டே பாரதி, இப்போ எப்போ சொல்லி செஞ்சுக்கிறா? காலைல பசிக்கு தின்ட்டுக்கிட்ட, இப்போ பசிக்கு திங்கிற, கொஞ்சம் நல்லா தொட்டுக்கிற தின்னு அப்படின்னு அக்கா இன்னைக்கு எனக்குனே கத்திரிக்கா உருளைக்கிழங்கு புரியல. சரி பாய். பழகிக்கொள் ஓலை குடிசை ஆனாலும் குடும்பமாய் வாழ பழகு. என்னதான் சம்பாதித்தாலும் குடும்பத்தோடு வாழ பழகு. ஏனெனில் உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாய் சம்பாதித்து விடப் போவதில்லை.